தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். அவருக்கு வயது 71. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேமுதிக தலைவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் காலமாகியுள்ளார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 71. இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சற்று நேரத்திற்கு முன்பு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேமுதிக தலைவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்ததால் அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் தியாகச்சமல் இணைப்பில் காத்திருக்கிறார். தியாகச்சமல், சற்று நேரத்திற்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லீரல் அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு உடல்நிலை கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்த தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் சற்று முன்பு காலமானதாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அவர் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்பு அவர் பழைய நிலைமைக்கு திரும்பி இருப்பதாகவே அவரது ரசிகர்களும் உறவினர்களும் நம்பிக்கொண்டிருந்தனர். அப்படி ஒரு சூழ்நிலை நேற்று முன்தினம் அவருக்கு வழக்கமான பரிசோதனைகளுக்காக மருத்துவமனை வெறுவயிற்றில் சில பரிசோதனை எடுக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தேமுதிகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு கொரோனா தொற்றின் காரணமாக மூச்சுடல் சிரமம் ஏற்பட்டு வெண்டிலேட்டர் மூலமாக சுவாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. சற்று முன்பு அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வந்திருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை அவர் தொடங்கிய போது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், குறிப்பாக ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற இருவரும் ஆளுமைகள் மிக தீவிரமாக கோலோச்சிய காலகட்டத்தில் கட்சியை தொடங்கி மிக குறுகிய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக அவர் அமர்ந்திருந்தார். ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக அவர் மாறுவார். அவரோட வாக்கு சதவீதம் என்பது கடகடவென கிட்டத்தட்ட 13% அளவிற்கு உயர்ந்திருந்தது. 2வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றிருந்தார். குறிப்பாக 2006-11 சட்டமன்றத்தில் திமுகவை விட அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருந்தது. அதன் பின்பு ஏற்பட்ட தேர்தல் சரிவுகள், கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள் என தொடர்ச்சியாக சரிமுகத்தில் அவர் இருந்து வந்தாலும் அடுத்தடுத்து அந்த தேர்தலில் அவர் மிக தீவிரமாக போராடினார். குறிப்பாக 2016 சட்டமன்ற தேர்தல் ஆக இருக்கட்டும், அதில் மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவே அவர் முன்னிறுத்தப்பட்டார். 2021 பாரதிய ஜனதா திமுக கூட்டணிக்கு போனது என அவரது அரசியல் பாதை என்பது 2016க்கு பிறகு, குறிப்பாக 2014 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே சற்று இறங்குமுகமாகத்தான் இருந்து வந்தது. ஆனாலும் பல மக்கள் போராட்டங்கள், அடுத்தடுத்த கட்ட அரசியல் இயக்கங்களுடைய போராட்டங்கள் என பல விஷயங்களை அவர் மேற்கொண்டிருந்ததை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்படி ஒரு சூழலில் சற்று முன் அவர் காலமானார் என்கிற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. 10 நாட்களுக்கு முன்பு அவர் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது அங்கு தொண்டர்களை பார்த்து கையசைத்த காட்சிகள் இன்றும் பலருக்கும் நினைவில் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது வந்திருக்கூடிய இந்த செய்தி என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவரை வைத்துள்ள மியாட் மருத்துவமனைக்கு தேமுதிக தொண்டர்கள் அதிகள் வந்து கொண்டிருப்பதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருப்பதாக
தெரிகிறது. குறிப்பாக விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் பயணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் அரசியல் ரீதியான படங்கள், அதன் பின்பு ரசிகர் மன்றம், குறிப்பாக ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக முதலில் மாற்றியவர் நடிகர் கமல்ஹாசன். ஆனால் ரசிகர் மன்றங்களை அரசியல் இயக்கங்களுக்குள் அதிக அளவில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ஈடுபடுத்தியவர் விஜயகாந்த் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் ரசிகர் மன்றமாக இருந்த போதே அவரது ரசிகர் மன்ற உறுப்பினர்களை உள்ளாட்சி தேர்தலில் களம் காண செய்திருந்தார். அப்போது அவர் 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கும் போதே அந்த கட்சிக்கென உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தார்கள். அது கட்சி தொடங்குவதற்கு முன்பே கட்சிக்கென உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொண்ட ஒரு நபராக விஜயகாந்த் செயல்பட்டார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது அவருக்கு கணிசமான வாக்கு சதவீதத்தை கொண்டு சேர்த்தது. அதாவது முதல் தேர்தலில் அவர் மட்டும் வெற்றி பெற்று அனைவரும் தோல்வியடைந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 8.33% வாக்குகளை பெற்றிருந்தார். அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அது 13% மாறியது. உள்ளாட்சிகள் வாக்கு வங்கிகளை பெருசாக யாரும் கருத்து கொள்ள மாட்டார்கள். இருந்த போதிலும் அந்த வாக்கு சதவீதம் மிக முக்கியமான ஒரு வாக்கு சதவீதமாக இருந்ததையும் நாம் கவனத்தில் வைத்திருந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலைதான் தற்போது விஜயகாந்தினுடைய இந்த மரணம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அவருக்கு பல முகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவரது சினிமா முகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஒரு கட்டத்தில் பல 100 நாடு திரைப்படங்களை கொடுத்த நடிகராக இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அவருடைய அதை கொடுக்கும் குணம் குறித்து சினிமா பிரபலங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அவரது ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அவருடைய அலுவலகத்தில் எந்த நேரத்திலும் அங்கு வரக்கூடிய உதவி இயக்குநர்கள், சினிமா வாக்கு வரக்கூடியவர்கள், ஏழை மக்களுக்கு உணவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது அவரது சிறப்புகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதே போல அவரது திருமண மண்டபம், கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திலும் உணவு என்பது எப்போதும் இருக்கும். மிக குறிப்பாக பலரும் சொல்வது என்னவென்றால், விஜயகாந்தினுடைய சினிமா படப்பிடிப்புகள், அவரது தயாரிப்பு நிறுவனம் நடத்தக்கூடிய படப்பிடிப்பா இருக்கட்டும், அவர் நடிக்கக்கூடிய படப்பிடிப்பாக இருக்கட்டும், அங்கு ஒரு கதாநாயகனுக்கு என்ன உணவு பரிமாறப்படுகிறதோ அதே உணவு தான் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய கடைசி கடைநிலை ஊழியர் வரை பரிமாறப்படும். உணவில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவில் விஜயகாந்தினுடைய அந்த நற்பண்புகளை தொடர்ச்சியாக இப்போது வரை கூட பல சினிமா பிரபலங்கள் பேசி வருகிறார்கள். இந்த சூழலில் தற்போது இந்த விஜயகாந்தினுடைய மரணம் என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி தியாகச்செம்மல். 1978 திரைப்பயணத்தை தொடங்கிய விஜயகாந்த் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார்.